காலையிலேயே மது போதையில் சாலையை ஆக்கிரமித்து சென்ற 3 இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் மிரட்டி பேருந்தில் அத்துமீறி நுழைந்து ஓட்டுநரின் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். பொள்ளாச்சியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்தை ஓட்டுநர் பிரகாஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். பேருந்து காலை 6 மணி அளவில் வடபழனியை தாண்டி கோயம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது 3 இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரிடம் எங்களையே ஓவர்டேக் செய்யறையா, நிறுத்து வண்டிய என்று தகாத வார்த்தைகளில் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அந்த இளைஞர்கள் மதுபோதையில் இருப்பதை உணர்ந்த ஓட்டுநர் பிரகாஷ் பேருந்தை எங்கும் நிறுத்தாமல் சென்று பயணிகளை இறக்கிவிட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தியுள்ளார். உடனே அங்கு வந்த அந்த இளைஞர்கள் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்து பேருந்து பக்கவாட்டு கண்ணாடிகளை உடைத்து பேருந்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஓட்டுநரின் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கியுள்ளனர். இதை தட்டி கேட்க கீழிறங்கிய ஓட்டுநரை அந்த போதை கும்பல் சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த இளைஞர்களில் ஒருவர் சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்காமல் பேருந்து உரிமையாளருக்கு தொடர்பு கொண்டு நான் லாயர், உன்னை என்ன பண்றேன் பாரு என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மர்ம நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேருந்து ஓட்டுநர் தரப்பில் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் இந்த செயல் பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பைக்கில் 3 பேர், இன்னொரு பைக்கில் 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி நான் ஹார்ன் அடிக்கிறேன். ஒருத்தர் ஒதுங்கிட்டார், 2 பேரும் ஒதுங்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் தனித்தனியாக ஒதுங்கிட்டாங்க. நான் இடம் இருக்கிறதுனால உள்ளே பூந்து போகிறேன். உள்ளே பூந்து போனதில் எப்படி நீ எங்களுக்கு நடுவில் நீ உள்ளே ஏறி போவ அப்படின்னு வடபழனியிலேருந்து கோயம்பேடு வர வரைக்கும் என் வண்டிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஃபாலோ பண்ணி வந்து என்னை கண்ட மேனிக்கு திட்டி தகாத வார்த்தையெல்லாம் திட்டி, சரி ரைட்டு சகஜமாக நடக்கிறதுன்னு நாங்களும் விட்டுட்டேன். ஆனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாண்ட வந்து நின்று நான் ஆளுங்களை இறக்கி விடும்போது என் வண்டியோட டிரைவர் சைடு கண்ணாடியை உடச்சி, அதுவும் இல்லாமல் வண்டிக்குள்ளே ஏறி என் செல்ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு அது கேட்க இறங்க போனேன். அது கேட்கறதுக்கோசரம் நான் இறங்கி கீழே போனால் என்னை பிடிச்சி கீழே தள்ளி 5 பேரும். இதெல்லாம் டிரைவருங்களுக்கு நடக்குது. ரொம்ப இப்போ இங்கேன்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே, லாரி ஓட்டுறவங்க சரி, பஸ் ஓட்டுறவங்களும் சரி, கார் ஓட்டுறவங்க சரி, டிரைவர் அடிக்கிறதுக்கு யார் இவங்களுக்கு உரிமை கொடுக்குறா? அடிக்கிறதுக்கோ தப்பு செஞ்சால் பக்கத்தில் இருக்க டிராஃபிக் போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு. வண்டி நம்ம இந்த மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு போனான்னு கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இத்தனைக்கும் அந்த 5 பேரும் காலங்காத்தாலேயே ஃபுல் போதையில் இருக்காங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அவங்களோட வீடியோ, அவங்க என்னென்ன ஏறி வண்டியில் பண்ணாங்க எல்லாமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் இது சும்மா விட போகிறதில்ல. இது காவல்துறை தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.